2019ஆம் ஆண்டு புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், பாதுகாப்பு படையினரின் உயர்ந்த தியாகம் நாட்டின் நினைவில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினார். அவர்களின் தியாகம் ஒவ்வொரு குடிமகனையும் வலுவான மற்றும் பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்குவிப்பதாக அவர் மேலும் கூறினார். பிரதமர் தனது பதிவில் வீரர்களின் அர்ப்பணிப்பு, உறுதிப்பாடு மற்றும் தேசத்திற்கான சேவை ஆகியவை குடிமக்களின் கூட்டு உணர்வில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு இந்தியரும் அவர்களின் நீடித்த தைரியத்திலிருந்து பலத்தை பெறுகிறார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மையை பின்பற்றுவதற்கான உறுதியை அவர்களின் தியாகம் வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார்.